ஹாய் காய்ஸ், இது நம்மளோட ஃபிஷ் டேங்க்கு. இதில் 5 ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா பபுள்னஸ் கட்டியிருக்கோம் மணி பிளான்ட்டில். ஏன்னா மணி பிளான்ட்டு இல்லைன்னா கவரோ இல்லை வேறு என்னாச்சும் நம்ம மேலே மிதக்கிற மாதிரி போட்டோம்னா அதில் போய் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க நைட்டு. ஏன்னா கீழே கீழே அவங்களால மூச்சு விட முடியாது. மேலே வந்து சர்ஃபேஸில் தான் அவங்க வந்து ப்ரீத் பண்ணிவிட்டு கீழே போவாங்க. ஸோ அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இலை போட்டோம்னா அவங்க அது மேலே வந்து படுத்துப்பாங்க. தண்ணியும் இருக்கும், இலையும் இருக்கும். அது நேரத்தில் அவங்க அப்படியே படுத்து தூங்குவாங்க, பிரீத்தும் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இப்போது நம்ம ஃப்ளேர் பண்ணுறதுக்கு நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். குழந்தைங்க யூஸ் பண்ணுற சின்ன கண்ணாடி, அதை நான் காட்டுவேன் டெய்லி. இன்னைக்கு வீடியோவில் காட்டணுன்றதுக்காக நான் எடுத்தேன். பட் அவங்க அதை ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுவும் நம்ம புக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிறாரு. ஏன்னா ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் ப்ரீடிங் பேர் தான் என்கிட்ட வந்து கரெக்டான பேர் இல்லை. நம்மக்கிட்ட பேர் அந்த ரகம் தான் இருக்குது. அவரை விட்டுலாம் இப்போதைக்கு. சரி, சும்மா ஒரு ப்ரீடிங் போட்டு பார்ப்போம் அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் இருந்தாலும் அது எக்லோட அந்த ஒயிட் ஸ்பாட்டு இன்னும் வரல. நல்லா ப்ரோட்டீனு அது தான் கொடுத்துட்ருக்குறேன். இவங்க கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான், இருந்தாலும் பார்க்க லுக்காக இருப்பாங்க. நல்ல பபுள்னஸ், நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. செம்ம ஆக்டிவ். ஒரு நாள் கூட டல்லாக இருந்து இந்த ஃபிஷ் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் ஆக்டிவாக தான் இருக்குது. அப்புறம் பாதாம் லீஃப் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஒரு அந்த வாழைப்பழம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டு, அது செம்ம குரோத்துங்க. சாதாரண ஒரு எல்இடி பல்பு தான். அந்த பல்புக்கு அவ்வளோ குரோத்து பாருங்க, எவ்வளோ குரோத்து பாருங்க, செம்ம குரோத்து. ஆனால் நான் வெளியே வச்சதுல அந்த அளவுக்கு குரோத் வரல. ஏன்னு தெரியல. சன்லைட்டில் அது அந்த அளவுக்கு ஸ்லோவா இல்லை வராதா எனக்கு தெரியல. இந்த லைட் வச்சதுல நல்ல குரோத், பயங்கர குரோத்து. அதுக்கப்புறம் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வாங்கினேன். அது இப்போ வரைக்கும் நான் பிரிச்சு அடிப்பகத்தில் மட்டும் போட்டுட்டு இருக்கிறேன் கீழே. மற்றபடி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவில் வச்சுருந்தீங்கன்னா வளர அடிப்பகத்தை எடுத்துருங்க. ஏன்னா அது வந்து அழுகிட்டோம். மணி பிளான்ட்டுக்கு கீழே விழுந்துச்சு. இப்போ பார்த்துட்டுங்களா பபுள் நடிச்சிட்டு அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ பபுள் நெஸ்ட். இதோட திக்காகவே கட்டி இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. பாதி கொஞ்சம் கலைஞ்சிருச்சு. அப்புறம் இவங்க தொட்டி எப்பவுமே பாசி பிடிச்ச மாதிரி தான் நான் வச்சிட்ருக்கேன். சில டைமில் மட்டும் தான் நான் க்ளீன் பண்ணுவேன் கிளாஸை. ஆனால் உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணுறேன். எப்பவுமே 3 நாளைக்கு ஒரு தடவை, இன்னும் 4 டேஸுக்கு ஒரு தடவை அடியில் இருக்கிற பாட்டத்தில் இருக்கிற தண்ணி இந்த அழுக்கெல்லாம் எடுத்துடுவேன். மேலே தண்ணி ரொப்பிடுவேன். அவ்வளோதான் கைஸ், பாய். எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.